நாம் இப்போது அடுத்த வசனமாக பார்க்க இருப்பது அத்தியாயம் 2 வசனம் 14 குர்ஆனில் இருந்து பார்க்கலாம். இப்போது இந்த வசனத்தை முதலில் வாசித்துக் கொள்ளலாம். இன்னும் நம்பிக்கை கொண்டோரை சந்திக்கும் போது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் சைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம், நிச்சயமாக நாங்கள் பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இதில் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமே ஆனால் சைத்தான் என்பது என்ன? இதில் நான் சற்று சைத்தான் என்றால் என்னன்னா, இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம் என்றால், நம்ம உள் மனசுலேயே நம்மளுடைய உள் மனசுக்குள்ளேயே சைத்தான் நமக்கு சற்று வந்து பேசிக்கொண்டே இருப்பார். அந்த சைத்தானிடம் கூட இந்த வசனத்தில் ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். இப்போது நாம் இந்த வசனத்தை உற்று கவனித்தோமானால் நமக்கு புரியும். எப்படி என்றால், சிலை வழிபாடு செய்பவர்கள் அல்லது பல தெய்வ நம்பிக்கை உடையவர்களிடம் நாம் பேசும்போது அவர்களும் என்ன சொல்வார்கள்? நாங்களும் ஏதோ ஒரு சக்தியை, இறைவனை தானே நம்புகின்றோம் என்று தான் வாதாடுவார்கள். ஆனால் இந்த வசனம் காட்டும் நுட்பமான உண்மை என்னவென்றால், பொதுவெளியில் அவர்கள் காட்டும் அந்த போலி நம்பிக்கையும் அவர்களின் உள்மனம் இருக்கும் அகங்காரமும் இணைய வைப்பும் எவ்வாறு முரண்படுகின்றது என்பதுதான். இதை ஆழமாக சிந்தித்து பார்த்தோமே ஆனால், அதாவது இறை நம்பிக்கை என்பது அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று சொல்லும் பொழுது நாம் நம்பிக்கை இறை நம்பிக்கை என்றே வைத்துக் கொள்வோம். இப்போது இந்த இறை நம்பிக்கை என்று நாம் இப்போது சிந்தனை செய்து பார்த்தோமானால், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றார்கள். அதாவது இறை நம்பிக்கையாளரை சந்திக்கும் போது தங்களை அறிவு ஜீவிகளாகவோ அல்லது எல்லோரையும் அரவணைப்பவர்களாகவோ காட்டிக்கொள்ள நாங்களும் கடவுளை நம்புகின்றோம், நாங்களும் நல்லதனைத்தானே செய்கின்றோம் என்று மிக எளிதாக கூறிவிடுவார்கள். தங்களின் தத்துவங்களும் வழிபாடுகளும் கூட இறைவனை நோக்கியதுதான் என்று வாதாடுவார்கள். ஆனால் இந்த வசனம் அவர்களின் அந்த போலி வேறு சில எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். இப்போது பார்த்தால் இது எப்படி என்றால், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். அதாவது இந்த வசனம் நமக்கு மனிதர்களின் இரட்டை முகத்தன்மை மற்றும் சந்தர்ப்பவாதத்தை விளக்குகின்றதாகவே இருக்கின்றது. பார்க்க போனால், இப்பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டோமானால், அலுவலகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஊழியர் தன் சக ஊழியர்களிடம் அமர்ந்து தன் மேலாளரை மிகவும் மோசமானவர், நாம் அனைவரும் அவருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று புரட்சி பேசுவார். அதே ஊழியர் மேலாளரின் அறைக்குள் தனியாக செல்லும் போது அவர்கள் உங்களை பற்றி தப்பாக பேசுகின்றார்கள், நான் உங்களுக்குத்தான் எப்போதும் விசுவாசி என்று கூறி தன் சுயநலத்தை காத்து கொள்வார். அதாவது இது எத்தகையது என்றால், இருதலை கொல்லி மனிதர்களைத்தான் இந்த வசனம் நமக்கு அடையாளம் படுத்தி காண்பிக்கின்றது. நாமும் இது போல் இல்லாமல் நிச்சயமாக இறைவனையே நம்பி நாம் வாழ வேண்டும். இது தொடர்பான வசனத்தை நாம் இப்போது பார்க்கலாம். 4வது அத்தியாயம் 143வது வசனத்தை இதில் நாம் பார்க்கலாம். அதாவது இவர்கள் இருதரப்பிற்கும் இடையில் ஊசலாடி கொண்டிருப்பார்கள், இவர்களுடன் இல்லை அவர்களுடனும் இல்லை. அதாவது இது நிலைப்பாடற்ற தன்மையாக இந்த வசனம் நமக்கு காமிக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெளி பேச்சை நம்பிக்கை என்று சொல்லவில்லை, மாறாக அது ஒரு தற்காப்பு பேச்சு அல்லது சாமர்த்திய பேச்சு என்றே அடையாளப்படுத்துகிறது இந்த வசனம். இது தற்காப்பு பேச்சு, இந்த மாதிரி பேசிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இப்போது பார்த்தால் சைத்தானுடன் பேசுவது பார்த்தால், ஆனால் தங்கள் சைத்தானுடன் அதாவது தீய எண்ணங்களுடன் தனித்திருக்கும் பொழுது நாங்கள் உங்களிடம்தான் இருக்கின்றோம், நாங்கள் அவர்களை கேலித்தான் செய்தோம் என்கின்றார்கள். அதாவது இங்கு சைத்தான் என்பது ஏதோ வெளியில் இருக்கும் ஒரு உருவம் மட்டுமல்ல, மனிதனின் உள்மனத்தில் இருக்கும் அகங்காரம், பிடிவாதம் மற்றும் அறியாமை, அதாவது இறை வைப்பு.
ஆகியவையும் சைத்தானின் குணங்கள் தான். இவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் போதோ அல்லது தங்கள் எண்ண ஓட்டங்களில் தனித்திருக்கும் போதோ தங்களின் சுயரூபத்தை உணர்கின்றார்கள். அப்போது அவர்களின் உள்மனம் அவர்களிடம் சொல்லும், நான் ஏன் அந்த ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டும்? நம்முடைய சுயநலத்திற்கும் ஆசைக்கும் தீனி போடும் இந்த இணைய வைப்பு, அதாவது சிலை வழிபாடு, பல்வேறு தெய்வங்கள் தான் நமக்கு சௌரியமானது என்று நாம் அப்படி பேசிக்கொள்வோம். அப்போது அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அவர்கள் ஒருவனையே வணங்கி ஏமாந்து போகின்றார்கள். நாம் அவர்களை சாமர்த்தியமாக பேசி ஏமாற்றி விட்டோம் என்று தங்களுக்குள் பரிகாசம் செய்து கொள்வார்கள். இதில் சுருக்கமாக சொல்ல போனால், இது சிந்தித்து உணர்ந்து பார்த்தோமேயானால், இறைவனை நம்புவதாக உதட்டளவில் கூறிக்கொண்டு உள்ளங்களுக்குள் தங்களுக்குள் சுய இச்சைகளையும் வைப்பையும் கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்களை இந்த வசனம் தோலுரித்து காட்டுகின்றது. அவர்கள் தங்களில் உள்மன சைத்தானோடு கைகோர்த்து கொண்டு தூய நம்பிக்கையாளர்களை பரிகாசம் செய்கின்றார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் என்பதே இந்த வசனம் மறைந்திருக்கும் உன்னத எச்சரிக்கையாக இருக்கின்றது. இது நாம் வேறு விதமாக